ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பெருமானை வணங்கி, என் குருநாதரை வணங்கி, மணிவாச பெருமானை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்துல நம்ம போன வாரம் 4 பாடல்கள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு மற்ற பாடல்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள்புரி ஆக்கையிலே கிடந்து எய்தனன் மைத்தடம் கண் வெருள்புரிமான் அன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள்புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேங்கிற. சுருள்புரி கூழையர்னா பெண்ணாசையில சிக்குண்டு இந்த அஞ்ஞானமாகிய இருள் நிறைந்த வாழ்க்கையில தான் அகப்பட்டு கொண்டதை இந்த பாட்டுல சொல்றார். அதுக்கு என்ன அப்படின்னா, மை தடவிய கண்களை உடைய அந்த பெண்கள் அந்த மைப்போ தடவுன அழகான கண்களை உடைய உமையை ஒரு பாகத்தில் கொண்டவனே சொல்றார். வெள்புரி மன்ன நோக்கி பங்க விண்ணோர் பெருமான். உமையை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமான், தேவர்களுக்கு விண்ணோர் பெருமான், நான் தேவர்களுக்கு தலைவனே. சுருள்பொலி கூளைய சூழலில் அகப்பட்டு அப்படின்னா, சுருண்ட கூந்தலுடைய பெண்களின் பார்வையில் அகப்பட்டு கொண்டேன். உன் திறம் மறந்தேன்கிறார். உன்னுடைய பெருமையை மறந்துட்டேன். அது காரணம் என்னை அறியாமேன்றார். உலக உயிர்கள் மீதும் உலக பற்று பொருள்களிலும் கொண்ட இந்த உடல்கள் மீதும் கொண்ட ஆசையினால் அப்படிங்கிறார். உன் திறம் மறந்து இருள்புரி யாக்கையிலே கிடந்து எய்தனேன்றார். அந்த அறியாமை காரணமாக அந்த உலக பொருட்கள் மீது ஐம்புலன்களுக்கு வசப்பட்டு நான் ஆட்பட்டதுனால எம்பெருமானே, நான் அதனால் சொல்லுவாங்கல்ல, இழைத்து போயிட்டேங்கிறார், தளர்ந்து போயிட்டேங்கிறார். எம்பெருமானே, நான் உடைய அடைக்கலம்ங்கிறார். அடியேன் உன் அடைக்கலம், அதனால நீ எனக்கு அருள் புரியணுங்கிறார். அறியாமைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த பொய் பொருள்கள் மீது ஆசை வைத்ததுனால எம்பெருமானே, நான் உன்னை மறந்து நான் சோர்ந்து போனேன்னு சொல்ற. அதனால நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு சொல்ற. மாமழை பாவிய கண்ணியர் வன்மத்து இட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேங்கிற. மாலை மை பாவிய கண் அப்படின்னாக்க பிளந்த மாவழ்வு கண்களை உடைய பெண்கள்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றார்? தாலியை பாவு தயிர் போல் தளர்ந்தேங்கிறார். இத என்ன சொல்லணும்னா, பெண்கள் அதாவது பெண்களுடைய கடைக்கண் பார்வையினால பட்டு அந்த எப்படி அந்த தயிர் கிண்ணத்துல மாட்டின மத்து போல நான் தளர்ந்து போனேங்கிறார். இழந்த மாவிடைய போன்ற கண்களை உடைய பெண்கள் மத்தினை விட்டு கடைகின்ற போது சிதறி அந்த தாளியில் ஒட்டி கொள்ளும் தயிர் துளி போல நான் தளர்ந்து போயிட்டேங்கிறார். ஒரு மத்து தயிர்ல எடுத்துக்கோ, தயிர் கெட்டிய சலனமே இல்லாம இருக்கும். அதுக்குள்ள வெண்ணெய் மறைஞ்சிரும். வெண்ணெய்கிறது ஆன்மா, முன்னேற்றம் அடைய வேண்டிய ஆன்மா. உடலை பற்றி இந்த கருவி கருணங்கள் உள்ளே மறைஞ்சிருக்கு. திருவருள்ங்கிற மத்து இந்த தயிருக்குள்ள புகுந்து கடைஞ்சோடனே ஆன்மா முன்னேற்றம் ஏற்படும். இங்க திருவருள்ங்கிற பெரிய மத்துக்கு பதிலா பெண்ணாசைங்கிற இந்த பொறி புலன்கள் கலக்கியதுனால, இந்த கடைதல்னால உண்மை பலன் கிடைக்காம போயிருச்சுன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. தாழிய பாவு தயிர்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பொறிபுலன்கள் பெண்ணாசை என்ற மத்துப்பட்டவுடன் தாழியல் பாவு தயிர் போல இந்த உடம்பெல்லாம் சுற்றி சுற்றி வருகின்றதுங்க பெண்ணாசை. அப்ப பேராற்றலுடைய இந்த பொறிபுலன்களோடு கூடிய மனம் தயிர் போன்று இருக்குங்கிறார். இதை கடைந்து பயன்பெறணும்னா எம்பெருமானே உன்னுடைய திருவுருள் வேணுங்கிறார். நான் உன்னை தேடி வர்றது எப்ப, உன்னோட திருவடி எப்ப பாக்குறது, வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவன்கிறார். வல்வினையேன், என்னுடைய வினைகள் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் சொல்லக்கூடிய அத்தனை வினைகளும் என்னை தொந்தரவு பண்ணுதுங்கிறார். இந்த கொடிய வினைகள் செய்த பாவியாகிய நான் உன்னை தேடி எப்போது வருவது,
ஆழியப்பா அப்படின்னா கடல் போன்று விளங்கக்கூடிய எம்பெருமானே, அடியேன் உனக்கு அடைக்கலம்ங்கிற சொல்றாரு. அதாவது பெண்களால் தளர்ச்சி அடைந்த நான் உன்னை தேடி எப்ப வர்றதுன்னு மணிவாசர் எம்பெருமான கேட்கிறேன். மின்கண்ணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கனாய் புரள்வேனை புரளாமல் புகுந்து அருளி என் கணிலே அமுதூரி தித்தித்து என் புழைக்கிறங்கும் அங்கனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேங்கிற. மின்னும் கூடிய அந்த மின்னக்கூடிய அழகான ஒளியுடைய கண்களை கண்டு நான் துன்பம் அடைந்தேன்னு சொல்றேன். இந்த பெண்கள் வலையில சிக்கிக்கிட்டத சொல்ற, அதனால துன்பம் அடைந்து நான் வருத்தப்படுகிறேன்கிறார். அதாவது ஒளி பொருந்திய கண்ணையும் நுண்ணிய இடையும் உடைய அந்த பெண்களின் வலையில் அகப்பட்டு மீள முடியாமல் பெரும் துன்பத்துக்கு ஆட்பட்டேன்னு சொல்ற. அப்படி அந்த புரண்டு கொண்டிருந்த தன்னை என்ன செய்யறாரு, புரள்வேனை புரளாமல் புகுத்தருளிங்கிறார். மீள முடியாமல் இருந்த என்னை மீட்டாங்கிறார். அடுத்ததோட இல்லாம எனக்குள் புகுந்து அருள் புரிந்த புகுந்து அருளிங்கிறார். அது அருள், அப்படி அருள் செஞ்சதுனால என்ன ஆச்சான், புகுந்த கண்ணீர் கண்ணீர்னாலும் சில விளக்கமும் தரார். புகுந்து அருளி சிவசிவ என் கண்ணிலே அமுது ஊர் தித்தித்துன்னு சொல்றார். எம்பெருமான் அருள் புரிஞ்சதுனால என் கண்ணுல அப்படியே ஆனந்தத்துல சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல கண்ணுல வரும் தண்ணி. கண்ணுல தண்ணி ஊதுச்சு, நெஞ்சில் அப்படியே அமுது ஊறிற்று, என் மனமெல்லாம் இனித்ததுங்கிறார். கண்கள்ல வெளியில தண்ணீர் வர்றது புறத்தே நடக்கூடிய நிகழ்ச்சி. அமுதம் ஊறுவதும் தித்தித்தலும் உள்ளத்துல விடக்கூடிய நிகழ்ச்சி. இதெல்லாம் எம்பெருமான் உள்ள புகுந்ததுனால இதெல்லாம் நடந்துருச்சுங்கிறார். இப்ப என்னோட அமுதமாக ஊறி தித்திக்கக்கூடிய அருளை தந்தவனேங்கிறார். நான் உன் அடைக்கல பொருள், என்னை காத்தருள்வாயின்னு சொல்றாரு. அடுத்து மாவடு வகிரென்ன கன்னி பங்கா உன் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் பாயிடை ஆடுகுழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் கெடுவேன் உடையாய் ஏன் உன் அடைக்கலம். இந்த பாட நெசவு செய்யறவங்களுடைய இத சொல்றாரு. அவங்க பாவுங்கிற ஒரு நீண்ட குழல் வச்சிருப்பாங்க, அது இடையில போக அந்த ஊடுன்னு சொல்லுவாங்க. அந்த குழலை இடதும் வலது பக்கமும் செஞ்சுதான் தள்ளி தள்ளிதான் அந்த துணியை நெய்வாங்க. அந்த பாவுன்னு சொல்லக்கூடிய நீண்ட நூலுக்கும் அதுக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் செல்லக்கூடிய குழல் அதாவது வெளிப்படையா கண்ணுக்கு தெரிகிற தொடர்பு எதுவும் இல்லைனாலும், ஆனா ஒரு தடவை அந்த குழல் இடதுபுறமும் போயிட்டு வந்தா ஆடையில ஒரு 100 முறை, ஒரு தடவை இல்ல, ஒரு 100 தடவை போயிட்டு வந்தாதான் ஒரு 2.5 அங்குலம் நெய்யலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அந்த ஆடை நெய்யறத பத்தி சொல்றாரு. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னு 3 ஆசைகளும் பாவு நூல் போல் நீண்டு கிடக்குதுங்கிறார். உள்ளம்ங்கிற இந்த குழல் இந்த 3 நூல்களுக்கிடையே குறுக்கு நெடுக்குமா புகுந்து போயிட்டு வர வர என்னுடைய வினைகள் நெய்து கொண்டே, அதாவது அதிகரித்து கொண்டே இருக்குங்கிறார். நெய்யப்படுதுன்னா துணி நெய்யற மாதிரி அதிகரித்து கொண்டே போகிறது. நம்மையும் அறியாம, நமக்கும் தெரியாம, நமக்கு கட்டுப்படாம நம்முடைய உள்ளமானது இந்த ஆசைகள்கிட்ட சுத்தி வினையை உருவாக்குது. அந்த வினைய தடுக்கிற ஆற்றலும் நம்மகிட்ட இல்லைங்கிறார். இந்த 3 ஆசைகளும் போனோம்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணனால எந்த பயனும் விளைய போறது. அப்ப இது என்னதான் செஞ்சு தடுக்கிறது? அதுக்கு அந்த சிக்கலுக்கு தான் இறைவனை கூப்பிடுறாரு. மாவடு வயிறென்ன கன்னி பொங்கனை நீ மலரடிக்கே என்னை கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய்ங்கிறாருல. நீ கூப்பிட்டுக்கிட்டாலும் சரி, கும்பினா நீ நரகத்துல தள்ளினாலும் சரி, உன்னுடைய உன்னுடைய திருவருள் குறிப்பு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையாங்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ இப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்ககிட்ட அடைக்கலம் புகுந்தும் அந்த பயனை அடையாமல் கெட்டு விடுவேங்கிற கெடுவேன் அப்படிங்கிறார். ஆட்கொள்ளாமல் உலக இன்பங்களில் என் மனம் மூழ்கி கிடக்கிறது, உன்னை அடைக்கல பொருளாக நான் ஏற்றுக்கொண்டேன், நீ இப்படி என்னை ஆட்கொள்ளவில்லையானால் உன் அடியவனாகிய நான் அழிந்து போவேன்கிறார். அதனால ஒண்ணு அருள் செய், இல்லைன்னா ஒரு நரகத்திலேயாவது தள்ளி விடுன்னு மனசை பெருமான்ட்ட விண்ணப்பம் வைக்கிறார். பிரிவையா அன்பர் நின் அருள் கடலால் இடைகே மறிவையா செல்வம் வந்து பெற்றார்.
உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன், உடையாய் ஏன் அடைக்கலமேங்க. உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியில் முக்தி பெற்றார்கள். உன் அடியவனாகிய நான் அடைக்கல பொருள் தானே, நீ என்னை காக்கணும் இல்லையாங்கிற. உன்னை விட்டு, அதாவது பல அடியார்கள் சொன்னார்ல, உன்னை விட்டு பிரியாத அடியார்கள் உன் கூட இருந்து உன் கூடயே வந்துட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி நான் இங்கேயே தங்கி போனது நினைச்சு வருத்தப்படுறாரு. அதாவது மனிதர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு குணம் இருக்கு. பல நாள் விரும்பி காத்திருந்து அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கும். கிடைச்ச உடனே கொஞ்ச நாள்ல அதை சொல்லுவாங்க, சலிச்சு போயிருன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் இவருக்கும் அந்த அனுபவம் வந்துருச்சோன்னு அவருக்கு தோணுது. அதாவது எதிர்பாராத விதமாதான் எம்பெருமானுடைய திருவடி பேரு கிடைச்சது. எந்த காலத்திலும் அதை விட்டு நீங்க போறதில்ல, பிரிய போறதில்ல தான் நினைச்சிட்டு இருந்தார். அததான் தாளினை பிரிவறியா அன்பருங்க சொல்றாரு. இத்தகைய அடியார்கள், அப்ப அடியார்கள் பிரியாத செல்வம் சொல்லுவாங்களே, பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய் கடல்தாள் இணை மறிவறியா செல்வம்ங்கிறாருல. மறிவறியா செல்வம்னா அப்படின்னா தடையற்ற செல்வம், அவங்க கூட இருக்க முடியாது. அப்படின்னா அந்த அடியார்கள் திருவடி பேருனை பெற்று உன் திருவடி நிழலே இருக்கக்கூடிய செல்வத்தை பெற்றார்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிரிவறியாத அன்பர்கள், அதனால அவங்களுக்கு அது செல்வம் வச்சிருச்சு. ஏன்னா செல்வம் வந்து போகக்கூடியது. இவங்க பெற்ற செல்வம் இலா செல்வம்னு சொல்றாங்க. உலகத்துல இந்த உடம்போட வாழக்கூடிய மனிதர்கள் வாழும் போது கூட பொறிபுலன்கள் ஆகிய விட்டுட்டு அதாவது சித்தர்களை சொல்லுவாங்க, உடம்போட இருப்பாங்க. ஆனா உடம்போட புலன்களின் ஆட்படாமல் எம்பெருமானையே நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் பிரிவறிய அன்பர்னு அவங்க சொல்றாங்க. பிரிவறிய அன்பர்கள் இந்த உடம்போட இருந்தாலும் அந்த உடம்புகளுடைய எந்த புலன்களுக்கும் ஆட்படாதவர்கள். இந்த உடம்போட இருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்தபடிய எம்பெருமான் திருவடியை ஓயாம சிந்திச்சு அவன் சொல்லுவாங்களா, அவர்கிட்ட எம்பெருமான் திருவடியை அடைய விரும்பக்கூடியவர்கள். தனு கரண பூவன போகங்களோட இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இதை அனுபவிக்கக்கூடிய பொறிப்புலன்களோட இருக்கக்கூடிய உடம்பு பெற்றவங்கதான் அவங்களும். ஆனா எம்பெருமான் திருவடியே நினைத்தாங்க. அவங்க சொல்றாரு, முதல்ல எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் உடம்பும் உலகம் அதனை அனுபவிக்கக்கூடிய வாழ்வு நிலையில்லாதுன்னு தெரிந்தவர்கள். அப்ப அவங்க என்ன வகையான அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னா, நிலையாமை அப்படிங்கறதெல்லாம் நீக்கிட்டு நிலையான பொருள் எதுன்னு அறிந்து அதோட அன்பு கொண்டார்கள்ங்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அவனை பற்றி அறிந்தவுடன் அவனுடைய திருவடிகளை அடைவதற்கு என்ன வழின்னு ஆராய்ச்சி எம்பெருமான் திருவடியிலே சரணடைஞ்சிட்டாங்க. இங்க 3 நிலை பேசுறாரு, தன்னுடைய 3 நிலையை சொல்றாரு. அவங்க எல்லாம் உன் அடியில உன்னையே நினைச்சு உன் திருவடிக்கு வந்துட்டாங்க. இவருக்கு என்ன இருக்கான், உன்னை வந்திப்பது உன்னை வணங்குவதற்கு நெறியன்ட்டார். அதுக்கு என்ன வழிமுறையும் தெரிய, நின்னையே அறியும் அறிவும் அறிய, ஒன்னே எனக்கு தெரியல, உன்னை வழிபடுறதுக்கு என்ன முறையும் தெரியல, உன்னை அறியக்கூடிய அறிவும் இல்லைன்ட்டார். 3 நிலைகளை சொல்லிட்டார். ஒண்ணும் தெரியாம இருக்கேன், அது நீதான் எனக்கு அருளணும். நின்னையே அறியேன் உன்னை வந்திப்பதற்கு நெறியறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன் ஏன் சொல்றாருன்னா, பெரிய பதவி வகுத்தவர் நிவாசி பெருமாள், பெரும் செல்வத்தோடு வாழ்ந்தவர். இந்த நிலையில இதெல்லாம் நெல்லி இல்லாதவை, இதெல்லாம் நிலைய பொருள்னு ஆராயும் அறிவோ ஆற்றலோ அப்ப அவருக்கு இல்ல. அவருக்கு இருந்தது. ஆனா அவர் பதவியில இருக்கும்போது எதிரி நாட்டுக்காக அவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான், இப்படி அந்த பதவியினுடைய எண்ணங்கள் தான் அவர் சிந்தையில நிரம்பி இருந்திருக்கும். அப்ப அறிவு இல்லாம இருந்தது. ஆனா அவரோட அறிவு தெளிவு வேற ஒரு கோணத்துல இருந்தது. அதனாலதான் இந்த தொடர்ல நின்னை அறியும் அறிவு அறியன்கிறார். நின்னை அறியும் அறிவுனா என்ன அப்படின்னா, அமைச்சருக்கு கட்டாயம் அறிவு பஞ்சம் இருந்திருக்காது. பேரறிவு நல்ல புத்திசாலி தானே அமைச்சர் ஆக முடியும், முட்டாள் ஆக முடியுமா? அப்ப இந்த அறிவுல இருந்து என்ன நின்னைய அறிவு அறியுனா என்ன அறிவு, அதை பிரிச்சு காட்டுறதுக்கு சொல்றாரு. அதுதான் என்ன அறிவு அப்படின்னா, உலகியல் அறிவு தான் அபரஞானம்.
எப்படி வாழ்றது, எப்படி பதவி வகுக்கிறது, என்ன செய்யணும்னு இந்த உலகியல் வாழ்க்கை அத்தனையிலையும் சிறந்து கற்று சிறந்து தேர்ந்து அறிவுதான் அபரஞானம். ஆனா இறைவனை அறியக்கூடிய ஞானம் எதுனா அதான் பரஞானம். அப்ப அவன் அறிய தெரியலையா, இத சொல்றதுக்குதான் நின்னையே அறிவும் அறிய அல்லைன்னு சொல்றாரு. பரஞானம் அறியக்கூடிய ஞானம் இல்லாதவனாக இருந்தேங்கிறது. உன்னை அறியும் பெறாததுனால எம்பெருமான் நான் உன் அடைக்கலம், நீதான் என்ன உன்னை அடையக்கூடிய அறிவு எனக்கு இல்ல, அறிவற்றவனாக இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே அடைக்கலம், நான் சரண்னு வந்துட்டேன், நீதான் என்னை காத்தன்னு சொல்றேன். அடுத்து விளங்குகின்றார் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விடையேன் என் விதியின்றால் தலங்கும் அருள் தேன் என்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேங்கிற திருப்பெருந்துறையில எம்பெருமான் என்னத்தை தராதரம் பார்க்காம, அதாவது அவருக்கு அவருடைய தகுதியை பாராமல் கருணையே அடிப்படையாக கொண்டு குருநாதருக்கு வாரி வழங்கினார். அதே போல ஒன்றும் தெரியா நாயேனே உய்ய கொண்ட நின் கருணேன்னு பாடுறாருல்ல. தராதரம் என்ன, இறைவனை பற்ற அறிவு தெரியாதவன். அப்படி இருந்தாலும் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டேன்கிறார். அவர் கொடுத்தவர் எப்படி கொடுத்தாராம், அவருடைய தகுதிக்கேற்ப இயல்பிற்கேற்ப என்ன செய்யறாரு, அதை பெறக்கூடிய பாத்திரம் அதுக்கு தகுதி இருக்கான்னு நினைச்சிருக்கணும். வழங்குனவர் குருநாதர், வாங்கக்கூடியவர் மணிவாசக பெருமாள். திருவாதரா இருந்து இப்ப மணிவாசகரா மாறினார். திருவாத ஊரரா இருக்கும்போது சில இயல்புகள் அவருக்கு இருந்திருக்கும்ல. அமைச்சரா இருந்தப்ப எந்த பொருளையும் பார்த்துட்டா அதை எடுத்து தன்னுடைய ஆக்கிக்கணும், நம்மளுடைய நாட்டுக்கு நம்மளுடைய அரசாங்கத்துக்கு இப்படின்னு தானே நினைப்பாரு. அமைச்சரா இருந்தவருக்கு கட்டாயம் இந்த இயல்பு இருந்துதானே இருக்கும். அப்ப இந்த ஆசையை ஓரளவுக்கு நிறைவேற்றி கொள்ளலாம்னு இருந்திருப்பார். ஒரு அமைச்சர் ஒரு நாட்டோட வருவாய்க்கு என்னென்ன செய்வார், அடுத்த நாட்டை போய் போருக்கு போவாங்க, அந்த நாட்டுல இருக்க பொருள் எல்லாம் தன்னோட நாட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். அப்ப சாதாரண மனுஷனுக்கும் ஒரு அமைச்சருக்கும் ஒரு உள்ள சூழல் தான். இந்த சூழ்நிலையில வாழ்ந்தவர் தான். எதா இருந்தாலும் கொண்டு வரணும். அப்போ ஒரு சம்பாதிக்கிறவங்க, அயல்நாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க தன்னோட குடும்பத்துக்காக இந்த பொருள் அந்த பொருள் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இவர் அமைச்சர், தன்னுடைய நாட்டுக்காக இவர் உலக மக்கள் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையும் சேகரிக்கக்கூடியவர். அந்த மனநிலையில தான் இவர் இருப்பார். இந்த மனநிலையோடு தான் திருவாதவூரர் குருநாதரை சந்திக்கிறார். பக்கத்துல போனதுக்கு அப்புறம் துறவி வழங்கக்கூடிய செல்வம், குருநாதர் வழங்கக்கூடிய செல்வம் மற்ற செல்வங்களை போன்று நிலை இல்லாதது இல்ல, நிலையானது, உண்மையான மெய்ப்பொருள்னு உணர்ற. ஏனைய செல்வங்களை போன்று உடனே அனுபவிக்க கூடியதாகவும் இருந்தது. பிறர் மற்ற செல்வங்களை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சியை மட்டும்தான் தந்துச்சு, ஆனா நிலையானத மகிழ்ச்சியா தரலையா. ஆனா இந்த குருநாதர் வழங்கல அந்த செல்வமானது அனுபவிக்கும் போதும் மிகுந்த மனமகிழ்ச்சி தந்ததாம். அதுவும் மகிழ்ச்சியை மட்டும் தல்ல, ஆள் மனதுல ஒரு பெரிய அமைதியை தந்ததாம். மற்ற செல்வங்கள்லாம் மன நிறைவே தரலைங்கிறார். அதனால இந்த அருளாகிய செல்வம் உள்ளத்தில் நிறைவையும் தந்தது, அதோட இல்லாம இந்த பிறவிக்கு மருந்தாவும் இருந்துதான். மருந்து அருளார் அமுதத்தை வாரிக்கொள்கிறார். இத்தகைய செல்வத்தை தரக்கூடிய செல்வத்தை தர்றவரு பெறக்கூடியவரோட தகுதி, அதாவது அவருக்கு தகுதி இருக்கா, தாங்குவாரா அப்படிலாம் யோசிக்கல, கொடுத்துட்டாரு. கிடைச்சா என்ன செய்வோம், அப்படி ரொம்ப பசியோடு இருக்கிற உணவை வச்சு படக்குன்னு அள்ளி அள்ளி முழுங்குவான்ல. அந்த நிலையில தான் அவர் கொடுத்த, குருநாதர் கொடுத்த அருளார் அமுதத்தை வாரி விழுங்க தொடங்கினாராம். இறைவன் தந்த உடல் அமைப்புல புறத்தே பொருள் எவ்வளவு நிறைந்திருந்தாலும் உள்ளே செலுத்துறதுக்கு வாய் சின்ன வழி ஓட்டதானே இருக்கு. வாய் சிறிவு, அதோட வாய் சிறு வழி தானே. உடலுக்குள்ள எவ்வளவு பொருள் போறதும் சின்ன வாய் தானே இருக்கு. பொருள் மிகுதியா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தானே சாப்பிடணும், ஒரேதான் எடுத்து முழுங்க முடியாதுல்ல. அப்ப அத அவர் திருவாத ஒரு செய்யலையா, ரெண்டு தவறான வேலையை செஞ்சிட்டாராம். ஒண்ணு வாயில அளவுக்கேற்ப கையில உணவு எடுத்திருக்கணும். இறைவன் கொடுத்த அருளார் அமுதத்தை மென்னு சுமைச்சா நேராயிடும்னு விழுங்க தொடங்கிட்டாராம்.
கிடைக்க உணவு கூட முறைப்படி எடுத்து உண்ணாமல் வாரி விழுங்குனா விற்கத்தானே செய்யும். ஒரு சாப்பாடை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க, வேக வேகமா முழுங்குனா விற்கல் வருமா வராதா? அப்ப குருநாதர் வழங்கின அந்த உணவானது அமுதமாக இருந்தாலும் திருவாத ஊரர் அதை வாரி வாரி விழுங்க தொடங்கினார். உடனே விக்கிச்சு. விக்கிக்கிட்டது காரணம் குருநாதரோ இல்ல அவர் வழங்கிய அருளோ இல்லையா, தானே காரணம்னு சொல்றார். நீ எல்லாம் தான் கொடுத்த சொல்றார். விளங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால்ட்டார். அதை முழுங்க முடியாத காரணம் என் விதியா அப்படின்ட்டார். இவ்வளவு தூரம் அருள் செஞ்ச அந்த விதி இப்போது மறைஞ்சு போயிருச்சு. விதி மறையும் பொழுது குருநாதரும் அவருடன் வந்த அந்த ஏனைய அடியார்களும் மறைஞ்சிட்டாங்க. இவ்வளவு தூரம் அவருக்கு உதவுன உதவி ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, ஏன் இத என்னோட விதியின்மையின்கா நல்ல விதியினால வந்தார். எனக்கு இப்ப நல்விதி இல்லாததுனால குருநாதர் மறைஞ்சு போயிட்டாரு. அதனால அவர் கொடுத்த அமுதத்தை என்னால் முழுங்க முடியலைங்கிறார். விக்கிய அருளார் அமுதம் வெளியில எங்க முழுங்கினது வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைச்சாராம். உள்ளே வேணும்னு உள்ள போகணும்னு ஆசைப்பட்டாராம். தொண்டையில சிக்கிக்குச்சு. உள்ளே போகணும்னா என்ன செய்யணும்? விக்குனா தண்ணி குடிப்போம். அந்த எண்ணத்துலதான் சொல்றாரு, அந்த அமுதம் உள்ளே போவதற்கு இந்த உணவை பரிமாறினவரே தண்ணியும் தரணுங்கிறார். தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய்ங்கிறார். இங்க தண்ணீர் சொல்லக்கூடியது எதுன்னா, அந்த அமுதமாகிய அந்த எம்பெருமான் வணங்கின அருளாகிய அமுதம் தொண்டையில சிக்கிக்குச்சு. உள்ள செலுத்தோம்னா தண்ணீருங்க அந்த அருள் தான் வேணும். உலகத்துல கிடைக்கிற தண்ணிய போல இல்லாம இறைவனின் அருளையே தண்ணீர்னு உருவகிக்கிற மாதிரி தேனென்ன தண்ணீருங்க. தேனே மருந்து உணவு ஆனது மாதிரி இறைவன் கருணையே அமுதமாகவும் தண்ணீராகவும் அமைஞ்சு போச்சுங்கிறார். சாதாரண தண்ணீர் விக்குனால உள்ள செலுத்தும், வைத்த நிரப்பும். ஆனா இறைவனுடைய கருணை தளங்கரும் தேனென்ன தண்ணீர் அது என்ன செய்யும்? ஆன்மாவோட வேண்டுதலை நிறைவேற்றோட மட்டும் இல்ல, இந்த ஆன்மா உய்கதிய அடைவதற்கும் நல் வழிய காட்டும். அதனாலதான் தண்ணீர் வந்து உய்ய கொள்ளாய்ங்கிறார். நீ அமுதத்தை தந்த நானும் அதை உட்கொண்டு அது தடையின்றி இல்லை. எம்பெருமானே நீதான் அருளாகி நீரை தரணும். உன்னுடைய அடியவன் நான் உன்னுடைய அடைக்கலை பொருள். அதனால எம்பெருமானே நீ காத்துள்ள வேணும்னு ரொம்ப அற்புதமா சொல்ற. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆசை பற்றி. ஆசைங்கிறது மனிதர்கள் மனதுல ஏற்படக்கூடியது. அந்த சொல்லுவாங்களா, நம்ம கொண்டுள்ள நம்ம இறைவன் மேல வைக்கணும்னு மணிவாசகர் இந்த 10 பாட்டுலயும் சொல்லியிருப்பார். இந்த ஆசை விஸ்வரூபம் எடுக்கும் போது பேராசையா மாறி போயிடும். அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம்னா, ஆத்துல இயல்பா தண்ணி ஓடிட்டு இருந்தா பயிர்கள் விளைய உதவும். அதே ஆத்துல வெள்ளம் கரை கொண்டு ஓடுனா என்ன ஆகும்? பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி மனதில் வரக்கூடிய இயல்பான ஆசைகள் அளவோடு இருக்கும்போது வளர்ச்சிக்கு உதவும். அதுவே பேராசையா மாறினா அழிஞ்சு போயிடும். இந்த சொல்லக்கூடிய மணிவாசகர் சொல்லக்கூடிய ஆசை மனதளவுல தோன்றக்கூடிய இயல்பான ஆசை. பிறவி, அதாவது எந்த நிலையிலையும் துன்பத்தையே தரக்கூடியது இந்த பிறவி. இந்த துன்பத்தை போக்குறதுக்கு இறைவன் திருவடி ஒண்ணுதான் நமக்கு சரணாகதி. அதனால அந்த திருவடிகளை பெற ஆசைப்படுறேன்னு இந்த பாட்டுல நமக்கு இந்த பாடல்கள் முழுவதும் சொல்றேன். இத்தகைய அதாவது எம்பெருமான் திருவடி, அதாவது பருவுடன்போட வாழக்கூடிய வாழ்க்கையில பொறிபுலன்களுக்கு ஆட்பட்டேதான் இருக்கும் மனித உடல். இத்தகைய ஆசையை வந்து எம்பெருமான் திருவடியை வணங்கக்கூடிய ஆசையை உண்டாக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? மனிதன் அந்த இறையொருளைத்தான் நாடணும். அததான் இந்த ஆசை பத்துல சொல்லுவார். கருடக்கொடியோன் காண மாட்டா கலல் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே, ஓ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் பொருளை அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானுங்கிற. கருடக்கொடியோன்னு சொல்றாருல, கருடக்கொடியுடைய திருமாலும் காண முடியாத கடலணிந்த கலர்ச்சேவடிங்கிறார். அவன் காண முடியாது பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேங்கிறார். ஞானமாகி செல்வத்தை எனக்கு தந்து என்னை ஆட்கொண்ட பெருமானே அறியாமையிலிருந்து விட்டவனேங்கிறார். பொல்லாமணியை துளையிடப்படாத மணியின் அர்த்தம்.
இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அறை பெறுவான் ஆசைப்பட்டேன். இந்த அறியாமை இருளிலிருந்து விடுபட்டு இங்க வான்னு என்னை முக்தி உலகத்துக்கு நீ அழைக்கணுங்கிறார். அந்த அந்த உன்னுடைய முக்தி உலகை தரக்கூடிய திருவடியின் நிழலில் அடைவதற்கே நான் ஆசைப்படுகிறேங்கிறார். இதை நீ அறிவாயாகன்னு இந்த பாட்டு சொல்றார். அதாவது முக்தி உலகத்தை அழைக்கணும்னு எம்பெருமான் சொல்லக்கூடிய விண்ணப்பம் வைக்கக்கூடிய பாட்டு. திருப்பெருந்துறையில அதாவது அஞ்ஞானமும் குற்றமும் நிறைந்த உலகத்தை இருள்னு சொல்றாரு. இருள் திட்டு இங்கே வாங்குறாருல. இருண்ட பகுதியிலிருந்து ஒளிமயமான சிவலோகத்துக்கு போக ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன வழி? அப்ப சிவலோகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அங்கிருந்தபடியே அந்த இடத்துக்கு வான்னு அழைக்கணும்னு இந்த விண்ணப்பத்தை இந்த பாட்டுல வைக்கிறார். திருப்பெருந்துறையில சேவடியை தந்து ஆட்கொண்டார். இப்ப அவருக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன? ஆட்கொள்ளப்பட்டவர் இப்ப இருள்ல இருக்காரு. அப்ப குருநாதரோட கடமை என்ன? ஆட்கொள்ளப்பட்டவரை கரை சேர்க்கணுமா இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. திருப்பெருந்துறையில முன்னாடி என்ன செஞ்சது மாதிரி அடியாறுகளோட நீ இருக்கும் உன்னுடைய திருவடிகளை மறுபடியும் தந்து அந்த திருவடி கிடைத்தாலும் முன்போல நீ மறைஞ்சிருவியோன்னு அச்சம் காரணமா ரெண்டாவதா என்ன சொல்றாரு? நீயே என்னை கூட்டிட்டு போயிருங்கிறாரு. நான் வந்திருந்தா நீ மாதிரி மறைஞ்சு போயிடுவ. அதனால இப்ப நீயே வா. அதுக்கு என்ன? நீங்கே வா அப்படின்ட்டாரு. நீயே என்னை ஆட்கொண்டு என்னை அழைத்து செல்லணுங்கிற. அதாவது தன்னை ஆட்கொண்டதுனால இதுவரைக்கும் இல்லாத உரிமை மணிவாசகருக்கு வந்துருச்சு. அந்த உரிமையின் அடிப்படையில இங்கே வா என்னை அழைத்து கொள்ள இறைவன்ட்ட வேண்டுகோள் வைக்கிறார். அப்ப அதாவது அப்படி சொன்னாலும் இறைவன்ட்ட விண்ணப்பம் செய்ய நினைச்சாலும் அவருக்கு ஒரு மனசுல லேசான பயம் இருந்தது. அந்த தைரியம் இல்லையா? விண்ணப்பமா செய்யாம நீ இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கிற. இங்க என்னை கூட்டிட்டு போன்னு விண்ணப்பமா சொல்லல. இங்க என்னை கூவுன்னு அருளை பெறதுக்கு ஆசைதான் பட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஆட்கொண்ட இறைவனுடைய கடமைன்னு தொடங்கினவரு, கடமையை நினைச்சவரு, அதுக்கு கூட நம்ம யார்? எம்பெருமானுக்கு நம்ம அடிமை இல்லையா? அன்றே எந்த உடலும் உடைமை எல்லாம்னு சொல்லிட்டாருல. நீ அப்ப அடிமைக்கு உரிமை இல்லையா? அப்ப அத சொல்றது கூட நமக்கு உரிமை இல்லையே நினைச்சிட்டு சொல்லி என்ன சொல்றாரு? கூவ ஆசைப்பட்டேன், கூவும் அருளை பெற ஆசைப்பட்டேன்கிற. இத்தனை அற்புதமாக தன்னுடைய உள்ள கிடங்கையை மணிவாசி பெருமாள் வெளிப்படுத்துறார். அடுத்து மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த உப்பாயம் புக்கு இருக்க கில்லேன் கூவி கொள்ளாய் கோவேவோ எப்பாலவருக்கும் அப்பாலாம் என் ஆரமுதேவோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேங்கிறார். உடம்பின் முக்கியமான பகுதிகளை 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மணிவாசகர் என்ன அற்புதமா சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றுடம்பை தாங்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது, அப்பா என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்லும்ல, அது மாதிரி சொல்றாரு. உன்னைய பார்க்கதான் ஆசைப்பட்டேன், அதனால என்னை கூப்பிட்டு கொள்ளுங்கிறார். அதாவது மொய்ப்பால் நரம்பு கயிறாக, மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய நரம்புகளை கயிறாகவும், மூளை எலும்பு தோல் பூர்த்தி உள்ள குப்பாயம்னா ஒரு சட்டையாகவும் விளங்கக்கூடிய அந்த உடலை தாங்கி கொண்டு என்னால் இருக்க இயலாது. அதெல்லாம் சொல்றாரு. குப்பாயம் இருக்க இல்லைன்னா சட்டை, இந்த உடம்பு என்பு தோல் பொருத்தி உடம்பு. கூவே கொள்வாய் கோவேங்கிறார். எம்பெருமானே என்னை கூப்பிட்டுக்கங்கிறார். அழைத்துக் கொள்வாயாக உன் பக்கம். அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என் ஆரமுதே அப்படின்ட்டார். பிள்ளைகளை கொஞ்சம்ல என் கண்ணே கட்டி கரும்பேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என் அரசனே, அண்டங்களெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அமுத பொருளானவனே, உன்னை காண ஆசைப்பட்டேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. நரம்புகளே கயிறாகவும் மூளை எலும்பு தோல் போத்தி இல்ல சட்டையாகவும் இருக்கக்கூடிய இந்த உடலை தாங்கிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியலன்னு மணிவாச பெருமான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? சீ வார்த்து ஈ முடித்து அழுக்குதிரிய சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே, தேவா தேவருக்கு அறியானே சிவனே சிறிது என் முக நோக்கி என ஆசைப்பட்டேன் கண்டம்பானே. பாட்டுல என்ன சொன்னாரு? இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? சிறுகுடில்
சிதைய சிறுகுடியில அந்த உடம்பு சிதைய கூவாய்ங்கிறார். சாருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த உடம்ப தந்தவன் வேணுங்கிறப்பதான் இதை எடுத்துக்குவான். இத சிதைச்சிருன்னு சொல்றது கூட தனக்கு உரிமை இல்லைன்னு உணர்றாரு. அப்ப என்ன செய்யற, அதனால இதை எப்படியாவது செய்யணுமே, எம்பெருமான கேட்கணுமேனு எம்பெருமான நோக்கி ஐயோ பாவம்னு நீ இறங்கி சொல்ல மாட்டியா அப்படின்னு, அந்த நீ பாவம் நீ இருக்க வேணாம் இங்க வந்துடுன்னு சொல்ல மாட்டியான்னு சொல்ல கேட்க ஆசைப்படுறான். இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சிவபுரம் செல்லணும்னா நீ வழி செய்யணும். அதுக்கு நீ வழி செய்யல, போனா போகட்டும். உன் முகத்தை பார்த்து நீயாவது என்னோட முகத்தை பார்த்து இரக்கம் கொள்ளணும்னு என் மேல நீ அன்பு வச்சிருக்கே, இறக்கப்படுறியாங்கிறதையாவது நான் ஆசைப்படுறேன். அதை கேட்கவாது நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்படி நீ சொல்றதை கேட்க ஆசைப்பட்டேங்கிறார். என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன்கிறார். அதாவது சில இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் திருமுறையில சொல்லப்பட்டிருக்க மாதிரி ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. என் இறைவன் இடர களைஞ்சிருக்கணும், செய்யலைன்னா என் மேல இரக்கமாவது பட்டிருக்கணும், அதுவும் இல்லைன்னா இந்த வழியிலையாவது நெறி பணியார இந்த வழியிலாவது போனா சொல்லியிருக்கணும். அதெல்லாம் இல்ல. இவர் என்ன சொல்றாரு, என் முகத்தையாவது காட்டி இங்க வான்னு சொல்லக்கூடாதா, இல்ல ஐயோ பாவம் என் மேலேயாவது இறக்கப்பட்டிருக்க கூடாதாங்கிற. அதுதான் இங்க ரொம்ப அருமையா சொல்ற. சீவார்த்து ஈமொய்த்து அடுக்கோடு தெரியுங்கிற. சீல் ஒளியிட ஈமொய்த்திட அடுக்கோடு தெரியக்கூடிய இந்த உடம்பு என்னுடைய சிறு குடிசையை என்னாலும் சுமக்க இல்லைங்கிறார். இந்த உடம்பு சிறு குடிங்கிறார். அதனால இந்த நாற்றமுடைய உடம்பு சிதைந்து அழிய வனம் அடியேனை உன்பால் அழித்து கொள்ள மாட்டாயாங்கிறார். அரசனே எம்பெரு கூத்தாடக்கூடியவனே கூத்தனேன்னா நடனம் ஆடக்கூடியது. கோவே கூத்தா காத்தாட்கொள்ளும் குருமணி என குருவாக வந்த எம்பெருமானே, தேவர்களும் உன் அடிமொழியை காண இயலாத எம்பெருமானே, என்னோட முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்து ஐயா அப்பான்னு என் மேல ஐயோ இப்படி கஷ்டப்படுறியேன்னு நீ இறங்க மாட்டியா அப்படின்னு ரொம்ப அர்த்தமா இந்த பாட்டுல சொல்லிடு. மிடை தெலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரையிலி நடைக்கூடம் தொடர்ந்து என்ன என்னை நலியா துயர் உருகின்றேன் சோத்தம் எம்பெருமானே, உடைந்து நைந்து உருகி உன் ஒளி நோக்கி உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டு கண்டாய். நடைக்கூடம்னு சொல்றாருல, நடைக்கூடம்னா இந்த உடம்பு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுமா, ஒரு கூடம். அதாவது அதனாலதான் இந்த உடம்ப சொல்றாரு, உடம்பு தானே பேரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது. எப்படி நம்ம பயணிக்கக்கூடிய வாகனங்கள் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகுதுன்னா என்ஜின் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல இருந்து அதை கூட்டிட்டு போகுது, அது அந்த வாகனத்துல நம்ம பயணிக்கிறோம். அது மாதிரி இந்த உடம்பு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நடந்து போகுதுன்னா அந்த கூடம்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல ஆன்மாங்கிற உயிர் ஒண்ணு மறைஞ்சிருக்குங்கிற தெளிவா இருக்குல்ல. இறுதி கட்டத்துல இந்த கூடுங்கிற அந்த உடம்பு அழியும் போது ஆன்மா எங்கேயும் போயிடாம இறைவனுடைய திருவடியிலே தங்கணுங்கிற கருத்தை தான் உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றுடுவேன் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானிங்கிற. வினையின் பொருட்டு இந்த உடம்பு என்ன செய்யும், திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இன்னொரு உடம்பு அவை செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப எம்பெருமான் அந்த உயிரை அந்த உடல்ல அந்த ஆன்மாவை உடலோட பொருத்துவார். மனிதனாகவோ மிருகமாகவோ பறவைகளாகவோ மரம் செடி கொடிகளாகவோ. அதுதான் இங்க சொல்றார். நடைக்கூடமாகிய இந்த உடம்பு எலும்புகளால் நெருங்கி இருக்கக்கூடிய ஊனத்தை உடையதுங்கிறார். இது என்ன இதனால நான் துன்பப்படுறேங்கிறார். தொடர்ந்து என்னை நலிய துயர் உருகின்றேங்கிறார். சோத்தம்பிரான், சோத்தம்னா எம்பெருமானே நமக்கு அடிமைன்னு அர்த்தம். அதனால சொல்ற உன்னுடைய உன்னொளி நோக்கி உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றுடுவேன்கிறார். உன்னுடைய ஞான அறியாமை நீக்கி ஞான ஒளியை தரக்கூடிய உன்னுடைய திருமலர் பாதத்தை காண ஆசைப்பட்டேன் என் பெருமானேங்கிறார். அதான் சொல்ற ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மான்.
அலி புன்னகத்து புறம்தோல் மூடி அடியேன் உடை யாக்கை புலியம்பலத்து ஒத்து இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதே ஓ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா. அது உடம்போட தன்மைய பேசுறாரு. கேவலமான முதல்ல என்ன சொன்னாரு, புண்ணு இருக்கக்கூடியது, அழுக்கு இருக்கக்கூடியது, புழு இருக்கக்கூடியதுன்னு இந்த உடம்ப ரொம்ப சங்கடமா பேசினார். இந்த உடம்பின் மேல பற்று கொண்டிருப்பது பொருத்தமில்லைன்னு சொல்லிட்டார். இந்த கேவலமான உடம்புல பற்று கொண்டு இருந்ததா சொல்றாரு. அந்த பற்று கூட ஆன்மாங்கிற உடம்பு தனியே பிரித்து காணாம ஒன்றி இருக்கிறார். புளியம்பலத்து ஒத்திருந்தேங்கிறார். ஆனா புளியம்பலங்கிறது சொல்லக்கூடாது, இங்க புளியங்காயின்னு சொல்லணும். ஏன்னா புளியம்பழம் ஓடு தனியா பழம் தனியா இருக்கும். ஆனா புளியங்காயின்னு தான் எடுத்துக்கணும்னு பேராசிரியர் சொல்றாங்க. புளியங்காய்க்கு ஒத்த புளியங்காய் தோலோட ஒட்டிதான் இருக்கும், பழம் தனிச்சிருக்கும். இந்த உடம்போட எந்தவித தொடர்பும் இல்லாமல் புளியங்காய் போல நான் இருக்கணும், ஆனா புளியம் போல இருக்கணும், ஆனா புளியங்காய் போல இருந்துட்டேனேங்கிற. புளியங்காயை போல உடம்பு ஆன்மா என்ற வேறுபாடு என்று நான் ஒட்டி கொண்டிருந்தும் கூட அதை பற்றி படாமல் திருவாரூர் இருந்தப்போ அப்படித்தானே இருந்தாரு, உலகியல் பற்றோடு தானே இருந்தாரு. அப்ப நீ எம்பெருமான் எழி என்னை ஆண்டு கொண்ட என் ஆரம்புதேங்கிற. அப்ப நீ ஆட்கொண்டா இல்லையாங்கிற. நீ ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இந்த உடம்ப விடாம பற்றி கொண்டு இருக்கிற நான் இது, அதாவது நீ ஐயோ பாவம் உனக்கு ஒண்ணும் தெரியல, இவன் இரக்கத்துக்குரியவன் நீ சொல்ல மாட்டியா, அந்த சொல்ல நான் கேட்க மாட்டானாங்கிற. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அதாவது அழி புன்னகத்து புறந்தோல் மூடின்ட்டார் அடியேன் உடையாக்கு. அழி புன்னகத்துன்னா இந்த உடம்பு உட்புறத்துல அழி புன்னகம்னாக்க உள்புள்ள புண்ணு உள்ளதுன்னு அர்த்தம். வெளிப்புறம் தோலால மூடப்பட்டிருக்க அழகா. அழி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடைய ஆக்கை. உடம்பு இப்படித்தான் இருக்கு, புளியங்காய போல நான் இருக்கேன். புளியம்பழம்னு சொல்றாங்க, அந்த புளியங்காய்ன்னு நம்ம வச்சுக்கணும். ரிஷபத்தை வாகனமாக கொண்டவனே, பொடியாடினா உடல் முழுவதும் சுடுகாட்டு சாவலை பூசிக்க கூடியவனே, உன் அருளுக்கு பார்த்தமா எளிவந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேங்க. எளிமையாக என்னை ஆட்கொண்ட எம்பெருமான உன்னுடைய அருளுக்காக நான் உன் அருளை சொல்ல காண ஆசைப்பட்டேன். என்னாவதே அழியேன் என்னை என்ன ஆசைப்பட்டேன். அருளுக்கு பாத்திரமானவன் சொல்லிக்கத்தான் ஆசைப்பட்டேன், இதுவும் உனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய உள்ள கருத்தை மணிவாச பெருமாள் இந்த பாட்டு சொல்றாரு. எய்த்தேன் நாயேன் இனி எங்கு இருக்க, என்னாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற. இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் ஆனோர் ஐயா மலர் சேவடியானே, முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முறுவல் நகையன அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய். எய்த்தேன் நாயேன், எய்த்தேன்னா இழைச்சிட்டேன், ஏன் நினைச்சு நான் போயிட்டேன்னு அர்த்தம். ஈடு செய்ய முடியாத ஒரு பொருள் கிடைச்சிச்சு, அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருள் கையை நழுவி விட்டு போயிடுச்சுன்னா அது எப்ப கிடைக்கும்னு வருத்தத்தோட அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போமா இல்லையா? இதுதானே இயற்கை சொல்லுவாங்களா. அதையே நினைச்சு ஒரு தகப்பனாரோ தாயாரோ ஹாஸ்டல்ல விட்டாங்கன்னா அந்த குழந்தை அம்மா அப்பா நினைச்சே இழைச்சு போச்சும்போம். இந்த உலக இயல்கை தானே, எதையாவது நினைச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு இழைச்சு போகும். திருப்பெருந்துறை அனுபவம் மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காத நினைச்சுதான் எய்த்தேன்கிறார். எய்த்தேன் நாயேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. வரன்னு பொறுமையோட காத்திருந்து அது கிடைக்கலன்னா வெறுப்பு வந்துரும்ல. என்ன இது நினைஞ்ச வரவே கிடைக்கல, இது என்னத்துக்கு, இனி இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால இவர் என்ன எம்பெருமானுடைய திருவடி கிடைக்குன்னு பொறுமையோட இருந்தார். கிடைக்கலோடனே அவர் சொல்லிட்டாரு, இனிமே இந்த உடம்பு வச்சுட்டு என்னால இருக்க முடியாது, இனி இங்கு இருக்க இல்லைன்ட்டாரு. பொருள், அதாவது மெய்ப்பொருள் கிடைக்கல. உன் மெய்ப்பொருள்னா இறைவனுடைய அருள், அதெல்லாம் வாழவும் முடியல. வாழ்க்கையை துறக்கலான்னா அதுக்கு உரிமை இல்லைன்ட்டார். ஏன்னா இறைவன் சரணாகதி அடைஞ்சிட்டாருல, அன்றைய இந்த உடலும் உயரும்னு சொல்லிட்டார்ல, உடம்பு அவருக்கு சொந்தம், அப்ப அதுவும் செய்ய முடியாது.
அப்ப ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சான்னா அது அங்கிருந்து அகற்ற வேற யாருக்கு உரிமை இல்லை, இறைவனுக்கு மட்டும்தான். அதை எடுத்துட்டோம்னா திருட்டுத்தனம் இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, இந்த உடம்பை உயிரை போக்கி கொள்ள கூட உரிமை இல்லைன்னு உணர்ந்து தயகூர்ந்து இந்த உடம்பை எடுத்துக்கங்கிறார். அதனாலதான் இங்கு வைத்தாய் வாங்காய்ங்கிறார். இந்த உடம்பு முதல்ல கண்டது எது? எம்பெருமானுடைய திருவடியைத்தானே. பல இடங்கள்ல திருவடி தரிசனம் வேணும்னு பேசினாரு. இந்த உடம்போட இருக்கும்போது அது கிடைச்சிட்டா, அந்த உடம்பு இருக்கும்போதே மறுபடியும் அந்த திருவடி தரிசனம் கேட்கணும்னு அவர் ஆசைப்பட்டதுல தவறு இல்லை. ஆனா இப்ப நிலைமை மாறி போயிடுச்சு. உடம்பு நீங்கினதுக்கு அப்புறம் ஆன்மா இருக்கும்போது உறுதியா அது முக்தி உலகத்துக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லிட்டாரு, அதை நினைச்ச உடனே முத்தா உந்தன் முகவழி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன்கிறார். முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அதாவது முகவழி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசை. ஏத்தே நாயேன் இனி இங்கு இருக்கவில்லை. நாய் போன்ற நான் இனி இங்க இருக்க முடியாது. ஏன் நாய் போன்றன்னு சொல்றாரு? நாய்க்கு ஒரு சாப்பிட்டதை கக்கிட்டு திரும்ப எடுத்து சாப்பிடும், அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு தடவை தன்னுடைய எஜமான் ஒரு பாதையை காட்டிட்டா மறுபடியும் அதே பாதையில போகக்கூடிய ஞானம் அதுக்கு இருக்கு. அதனாலதான் இங்க சொல்றேன், நாய் போல என்னால அதுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை. என்ன நீ கூப்பிட்டு நீ வந்த உடனே நீ காட்டின வழியில உன் கூட நான் வந்திருக்கணும்னா அதுவும் எனக்கு இல்லாம போயிடுச்சே. அதனால இழிந்த நிலைமையில் இருக்க என்னால் இங்க இருக்க முடியாது. நீதான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாய், நீ அதை எடுத்துக் கொள்ளுங்கிறார். இனி இங்க இருக்கவில்லேன் வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா. இந்த பிரம்மாவும் திருமாலும் அறிய முடியாத திருவடியுடைய எம்பெருமானை என் வந்து எழிவந்தாயிட்டார். நிலம் தன்மேல் வந்தருளை நீள் கடல்கள் காட்டி. அவங்களுக்கெல்லாம் தெரியாத திருவடியை எனக்காக இந்த பூமியில் நிலவுலகத்துல உன்னுடைய திருவடியை காட்டினேன்னு சொல்றாரு. அதனாலதான் அறியா வானோர் அறியா வளர்ச்சி அப்படிங்கிறார். முகத்துல தோன்ற ஒளியையும் அந்த ஒளியில் தவழும் புன்முறுவலையும் காண ஆசைப்பட்டேங்கிற. இல்லைன்னா நீ கொடுத்த வாழ்க்கையை எடுத்துக்கன்னு சொல்லாம சொல்ற. பாரோர் விண்ணோர் பரவித்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆழ்வானே பேராயிரம் பரவித்திருந்து எம்பெரும் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாயம். முன்னாடி இருக்க 6 பாட்டுல இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்ல, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இருக்க விருப்பம் இல்ல, உடலையும் உலகத்தையும் விட்டுட்டு ஆறா உலகம்னா பிறப்பில்லாத முக்தி திருவடி பேர். அத சொல்றாரு. உன்னுடைய திருவடியை சேரணும்னு சொன்ன மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோர். நான்முகன் திருமால் விண்ணோர்கள்லாம் போற்றுவதாக சொன்ன மணிவாசகர் இங்க பாரோர் பரவியேத்தங்கிறார். பாரில் பிறந்து வாழ்றதுல தவறு இல்லைன்னு தோன்றனவனே, இந்த உலகத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஞான வடிவானவனேன்ட்டார். அதுதானே என்ன அப்பர் பெருமான் குனித்த புறவும் கொபை செவ்வாயும் சொல்லுவார்ல, மனித பிறையும் வேண்டுவதை அதை காண பெற்றாலே போதும்ட்டார். மனித எத்தனை தடவை வேணாலும் எம்பெருமான வணங்குறதுக்கு இந்த பிறவியில பிறக்கலாங்கிறார்ல, அததான் இங்கே சொல்றார். வாரா உலகம் தந்து ஆட்கொள்ளக்கூடியவனே. வாரா உலகம் தரணும்னா அவன் தான் அதை தரணும். நம்மளா போனா கிடைக்குமா? நம்மளால ஈஸியாவா முக்தி பேரு? எம்பெருமான் திருவடி நம்முடைய வினைகளை நீக்கி ஆட்கொள்ளணும். அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல, அது சொல்ற. அந்த கருணை வள்ளல் இந்த உலகத்துல அந்த வாரா உலகம் தந்தாலும் அதை அனுபவிக்க அந்த சிற்றுயிர்களுக்கு தகுதி இல்லாம இருக்குமா. இந்த சிற்றூர்களை ஆட்கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த முக்தி உலக தரணுமா. இயல்பா உயிர்களுக்குள்ள அந்த வினை குற்றங்களை போக்கி எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த உலகத்துல இது அத்தனையும் திருவடி தீட்சி ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இந்த உடம்போட வாழ்ந்து ஏதாவது செய்யலாம்னா செய்யலாம். என்னன்னா எம்பெருமான் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம்னு சொல்றாரு. தெவிட்டாத அமுதம் போன்றவனே மண்ணுலகத்தில் இருப்பவர்களும் மேல் உலகத்தில் இருக்கவர்களும், அதாவது விண்ணுலோர் பரவி பாரோர் விண்ணோர்ன்றார். அவங்க எல்லாம் போற்றி புகழத்தக்க ஒரு ஞானத்தை தரக்கூடிய முக்தி பொருளானவன். வாராய் வாரா உலகம் ஆட்கொள்ளக்கூடியவன். மீண்டும் பிறந்து வராத இந்த உலகத்தை தந்து முக்தியை தந்து ஆட்கொள்ளக்கூடியவனே.
பேராயிரம் பரவி திருந்தியம் பெருமான் என ஏத்த ஆறாமுதம் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. என்னிடம் வருக, உனக்குள்ள 1000 பேர்களையும் சொல்லணும்னு எம்பெருமானே நான் ஆசைப்பட்டேன், உன்னை போற்றணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா மீண்டும் பிறந்து வராத உலகத்தை எனக்கு தந்து அருளணும்னு இறைவனை போற்றி மணிவாசல் பெருமான் இந்த பாட்டுல சொல்றேன். அடுத்து, கையால் தொழுது உன் கலர் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு ஐயா எந்தன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகுப்ப ஐயாற்ற அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேங்கிற. இன்னும் அற்புதமா சொல்றார். ஐயனேன்னு சொல்லி பெருமானே பெருமானே ஐயனேன்னு சொல்லி அரற்றணுங்கிற. கையால் தொழுது உன் கடல் அணிந்தது எம்பெருமானே உன் திருவடியில் கையால் வணங்கணும், அப்புறம் அதை தழுவி கொள்ளணும். எய்யாது என்றன் தலைமேல் வைத்து எம்பெருமான் எம்பெருமான் உன் திருவடியை தலையில வச்சுக்கிட்டு பெருமானே பெருமானேன்னு அரற்றணும். அழல் சேரு மெழுகொப்ப ஐயார் அரசே, நெருப்புல விருந்த மெழுகு எப்படி உருகி போகுமோ அது மாதிரி நான் உருகணும் பெருமானே, அதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன், நீ அறிய மாட்டாயாங்க. அதாவது என் கையால உன்னைய தொடணும், உன்னைய வணங்கணும் அப்படிங்கிற அதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன்னு ரொம்ப அற்புதமா இந்த பாட்டுல சொல்றேன். முதல் பாடல்ல சொன்ன கருத்தை இங்க கொஞ்சம் விரிவா சொல்லியிருப்பார். முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? உன் புகழ பாடி திரியணும்னு சொன்னாருல்ல. பேராயிரம் பரவி ஏத்தும் பெருமானே, பேராயிரம் பரவி திரிந்து என் பெருமான் என என் பெருமான் பெருமான்னு ஏத்தன்னா வணங்க, உன் புகழை பாடு. 1000 நாமங்கள் பேராயிரம் சொல்லுவாங்க, 1000 நாமங்கள் சொல்லி தில்லையனம் கொட்டாமங்கிற மாதிரி உன்னுடைய புகழை பாடி திரியணும்னு சொன்னார். எத்தனை நாள் தான் இப்படி பாடிட்டு தெரிய முடியும்? எவ்வளவு சுற்றி திரிந்தாலும் இறை ஒரு இடத்துல நிறுத்தித்தானே ஆகணும், கால் வலிச்சா உட்கார்ந்தானே ஆகணும். அப்படி அமர்கின்ற பொழுது திரியும் போது செயல்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆழமான முறையில ஒன்ன செய்யணுங்கிறார். என்ன அப்படின்னா, எங்க இருக்கிறான்னு தெரியாம அவன் புகழை பாடிக்கொண்டு திரிந்த நிலை போக இப்ப அவனை கண்டுவிட்ட நிலையில என்ன செய்யணும்னா, திரியும் போது என்ன செஞ்சார்? அவர் புகழை பாடிக்கிட்டு இருந்தாருல, இப்போ உட்கார்ந்து இறைவன் திருவடியை தெரிந்த அந்த ஞானம் வந்த போது வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகொப்ப உருகணும், நெருப்புல இட்ட மெழுகு மாதிரி எம்பெருமான கண்டவுடனே உருகணுங்கிற. மனமும் வாக்கு எம்பெருமாட்ட இருந்தது, உடல் தான் சுத்தி தெரிஞ்சிச்சு. இந்த உடலுக்கு வேற வேலை தந்துட்டார். நடந்து போகும்போது மனம் எம்பெருமானை நினைத்தது, வாய் எம்பெருமான் புகழ பாடிச்சு. இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தானே இந்த உடலுக்கு ஒரு வேலை செய்யணும்ல, அந்த உடல் என்ன செய்யணும்னு அதுக்கு ஒரு வேலை சொல்றார். கையால் தொழுது அவன் கடல் சேவடிகளை தழுவி கொள்ளணுங்கிறார். அப்ப மனம் ஒளி மெய்யின்னு 3ஆல செய்யறத இங்க ரொம்ப அற்புதமா எத்தனை அருமையா சொல்றாரு பாருங்க. அழல் சேர் மெழுகப்ப அரற்றிங்கிறது மொழிக்குறி செயல், உடலுக்குரிய செயல் எம்பெருமானை தழுவி கொள்ளுது. அழல் சேர் மெழுகுவப்பங்கிறது மனதுக்குரிய செயல். அப்ப மனம் ஒளி மெய் என்ற 3க்கு உரிய பணியை ரொம்ப அற்புதமா மணிவாச பெருமான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்து, செடியாராக்கு திறம் மர வீழ்ச்சி சிவபுர நகர் புக்குக்கு கடியார் ஜோதி கண்டுகொண்டு என் கண்ணினை கழிகூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேங்கிறார். செடியாராக்குங்கிறார். செடியாருனாக்க குற்றம் நிறைந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்பை நீக்கிட்டு மேல் உலகத்தை தரணும், வீடு வேறு தரணும்னு எம்பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கிறார். உன்னுடைய பல அடியார் கூட்டத்தோட நான் சேரணும், சிவநகர் புறநகர் புக்குக்கு கடியார் ஜோதி கண்டுகணும். நான் குற்றம் நிறைந்த அந்த உடம்பை நீக்கிட்டு அந்த சிவபுரத்தை நான் அடையணும், அங்கே ஜோதி வடிவா இருக்கக்கூடிய எம்பெருமானை உன்னை காணணும். கடியார் ஜோதினா, கடின்னா மிகுந்த ஒப்புயரற்றன்னு அர்த்தம். இந்த 2 கண்களும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்துல கழிப்படையணும். உன்னுடைய பல அடியார் கூட்டத்தை பார்த்து அவங்களோட நான் சேரணும் அம்மானேங்கிற. அடியேன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேங்கிற. குற்றம் நிறைந்த
உடம்பு அறவே நீக்கிடணும், சிவபுரத்தை அடையணும், அங்கே ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய எம்பெருமானை காணணும்னு இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அதுதான் சொல்லுங்க, இந்த பாட்டை பாடும்போது அவருக்கு இந்த திருப்பரந்துரை நினைப்பு வந்துருச்சு போல. அடியார்கள்லாம் தன்னை விட்டு போனதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறாரு. இந்த உடம்போடு இருந்ததுதான் காரணமோன்னு நினைக்கிறாரு மணிவாசன். அந்த நினைவு வந்த உடனே இந்த உடலை நீத்து அவர்களை காணும் வாய்ப்பை பெறணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இங்க யாக்கை திறாரன்னு சொல்றாரு. யாக்கை திறமர வீச்சிங்கிறாரு. இந்த உடம்பு இருக்குல்ல, இருந்ததுனாலதானே உன்னோட வர முடியல, மறைஞ்சிட்டாங்க. இந்த உடம்பு நீக்கிட்டா உன்னோட நான் வந்திருப்பேன்ல அப்படியே அப்படி சொல்லிட்டு சிவநகர்ப்புக்கு பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அடுத்து வெம்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் ஞானச்சுடரே நான் ஒரு துணை காணேன் பஞ்சேர் அடியால் அகத்து ஒருவா பவள திருவாயால் அஞ்சேன் என ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேங்க. வெஞ்சேல் அணைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு, அதாவது வெஞ்சேல் அணையன்னா கண்டை மேல போல கண்களை உடைய பெண்களின் சினவென்னும் வலையில் சிக்கிக்கிட்டேன்ட்ட. நஞ்சேன் நாயன், அதனால நான் ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன். அதனால உன்னோட திருவாயால நீ பயப்படாதே அஞ்சாதேன்னு சொல்லி என்னை ஆட்கொள்ள மாட்டாயா, இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற. அதான் இங்க ரொம்ப கெண்டை மீன் போன்ற கண்களை உடைய பெண்களின் சினம் என்ற வலையில் சிக்கிக் கொண்டேன். நாயே நாயன் ஞாயன் ஞான சுடரே நானோர் துணை காணேன். அதனால நான் சோர்ந்து போயிட்டேன். ஞான ஒளி வடிவானவனே, உன்னை விட்டா எனக்கு ஒரு துணை இல்லை, என்னை யாரு காப்பாத்துவா அப்படிங்கிற. துணை காணேன் பஞ்சேர் அடியால் பாகத்து ஒருவாங்கிறார். செம்பஞ்சு குழம்பு தீட்டப்பட்ட அடியுடைய உமையை ஒரு பாகமாக கொண்டவனே, ஒரு பவழ திருவாயால் அஞ்சேல் எனக்கு ஆசைப்பட்டேன், உன்னுடைய பவளம் போன்ற வாயினால பயப்படாதேன்னு சொல்லி என்னை தேற்ற மாட்டாயா அப்படிங்கிறார். அதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேங்கிறார். பெண்கள் வழியில் சிக்கிக்கொண்டேன் எம்பெருமானை ஞான ஒளி என்னை ஆட்கொள்ளுங்கிறார். பாட்டுல பருவுடலை நீக்கணும்னு பாடினார்ல, 9 பாட்டுலயே அந்த உடம்போட இருந்துகிட்டு என்ன செய்யணும்னு சொன்னவரு 7வது 8வது பாட்டுல ஒரு புதிய ஆசையை சொல்றாரு. இறைவன் ஒளிமுகத்தையும் அந்த சிரிப்பையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சொன்னவரு இப்ப இருக்கிற ஆசை வேற. அஞ்சேல் என ஆசைப்பட்டேன், அஞ்சாதேன்னு வாய் திறந்து சொல்லணும்னு அமுத சொற்களை கேட்க ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. கடைசியில் என்ன சொல்றாரு, பவள திருவாயால் அஞ்சாதேன்னு சொல்லும் போது உன் அபயகரமும் அஞ்சாதேன்னு காட்ட அதையும் காண ஆசைப்பட்டேன்கிறார். எப்படி அருமையா, பஞ்சேர் அடியால் பவள திருவாயால் அஞ்சேன்னு நான் ஆசைப்பட்டேன், வாயால மட்டும் இல்ல கையாலே நீ சொல்லணும்னு ரொம்ப அற்புதமா இறைவனுடைய திருவடியை பத்தி சொல்றாரு. இறைவனுடைய திருவடியை சேரக்கூடிய விருப்பத்தை ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது அதிசயப்பத்து. வேறு யாருக்கும் கிடைக்காத அதிசயம் இப்படியும் நடக்குமா, இப்படி ஒரு அதிசயமா நம்ம உலகையல்ல கேட்போம். அப்படி அதிசயத்தை யாராவது பார்த்தாங்களான்னு பேசிக்கிறது உண்டுதானே. அப்ப இதுவரைக்கும் வந்த 3 பத்துக்கள்ல தளர்ந்த நம்பிக்கையோடு இருந்தவருக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. திருப்பெருந்துறை நிகழ்ச்சியில குரு தரிசனம் கிடைச்சிருச்சு. குருநாதர் மறைஞ்சு உமையறி பாகனா காட்சி கொடுத்தார். அதுவும் மறைஞ்சு கடைசியில தில்லை கூத்தனா காட்சி கொடுத்தார். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவருக்கு திருவடி தீட்சை தான் கிடைச்சது. அததான் சொல்றாரு, அந்த அனுபவத்தை தான் சொல்றாரு. ஆழியுள் அமிழ்த்த, அதாவது அந்த இன்ப கடல்ல இறையொருள்ங்கிற கடல்ல மூழ்கி போனார் மணிவாசக பெருமான். அதான் சொல்ற, ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கொண்டோன்னு பாடுறதுனால மணிவாசக பெருமான் மனசுல எம்பெருமானை எப்படி வச்சிருக்காருங்கிறத ரொம்ப அற்புதமா அந்த பாட்டுல விளக்க. முதல் பாடல் மட்டும் நம்ம பார்ப்போம். வைப்பு மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்றும் மனதிடை உருகாதே செப்பு நேர் முளை மடவரளியர் தங்கள் திறத்திடை நைவேனே ஒப்பு இல்லாதன ஓமதனில் இருந்தன ஒள்மதர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டி அதிசயம் கண்டேனே. தமக்கு திருவருள் புரிந்த அந்த திருப்பெருந்துறை எம்பெருமானை நினைச்சு வியந்து போற்றக்கூடிய பாடல்.
முக்கிய மோட்சத்துக்கு தரக்கூடிய அதுதான் இங்க சொல்ற. மாடுன்னா வைப்பு மாடுன்னா சேர்த்து வைத்த செல்வம். அந்த சேர்த்து வைத்த அந்த பணத்தை என்ன சொல்லுவோமா, மாணிக்க ஒளியும் செல்வமும் நம்ம சொல்லி நினைத்து அத மனதிலே உருகாத, மனசுல உருகாம, அத சொல்லுவாங்கல்ல, அழகான தனங்களுடைய பெண்களில் மயங்கி அழிஞ்சு போட்டேன். செப்பு நேர் முளை மாவரைய தங்கள் திறத்தடை நெய்வேனேன்ற. பணங்காசுக்குள்ள உருகல, ஆனா பெண்களுக்கு நான் மயங்கி விட்டேன். எம்பெருமான் மணிவாசகர் உருகல, உலகத்தேருடைய நிலையை தன்னேற்றி கொண்டு பாடுகிறார். இருந்தாலும் சொல்ற ஒப்பில்லாதன உவமதில் இறந்தனங்கிற. ஒப்பற்று ஊமை சொல்ல முடியாது ஒப்புமை இறைவன். அவனுடைய இணை, அவனுடைய திருவடிக்கு அவனுடைய திருவடியை தான் இணை, வேற ஒண்ணு நம்ம இணை சொல்ல முடியாது. அப்படி ஒப்புமையற்ற தாமரை போன்ற உன்னுடைய திருப்பாதத்தை எனக்கு காட்டின. அப்படி காட்டுற சொல்ற ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியாரில் கூட்டி அதிசயம் கண்டேனேங்கிற. ஆட்கொண்டதோட மட்டுமா விட்டா, அவன் அடியார்களோட என்னை சேர்த்துக்கிட்டான். இந்த அதிசயத்தை நான் பார்த்தேங்கிற. முதல்ல பெண்கள் அழகுல மயங்கி நான் அழிஞ்சிட்டேங்கிறவரு அப்படி அழியிற நிலையில இருந்தாலும் எம்பெருமான் என்னை ஆட்கொண்டான்னு சொல்றார். ஒப்பில்லாதவனாகவும் ஊமை கூற முடியாத எம்பெருமானின் இறைவனுடைய அந்த திருவடிய சேம நிதின்னு மாணிக்கம்னு கருதி நான் உருகி இருக்கணும், அதை செய்யல. அப்படி எம்பெருமான் திருவடிகளை நினைத்து உருகாமல் பெண்கள் பால் மனம் உருகி காலத்தை கழிச்சேங்கிற. அப்படி இருந்தாலும் இறைவன் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் அந்த திருப்பெருந்துறை நாயகன் என்னை ஆட்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அடியார் கூட்டத்தோடும் இருக்க செய்தான். இந்த அதிசயத்தை யாராவது பார்த்திருக்க முடியுமான்னு கேட்கிறார். ரொம்ப அற்புதமான பதிகத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். வந்த அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் வராத அடியார்களுக்கும் மணிவாசக பெருமான் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு சொல்லி இன்றைய பாடலை இன்னைக்கு திருவாசகத்தை அருளும் பொருளை இன்னைக்கு நிறைவு செய்து மற்றதை அடுத்த வரும். சிவாயனம். மூவிருமுகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்கணிந்த ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியிலாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோலாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வான்முகில் வளாது பெய்க வழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாயனம்.